தங்களுடைய சிறந்த நாளுமையால் இருந்த கல்வியாற்றலால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவது, உலகமெல்லாம் சென்று மார்க்கத்தினுடைய உயர்ந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மைக்கும் போற்றுதற்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ஹமீத் ஃபாசில் பாக்கரி அவர்கள் கட்டமைப்பு பேரவையை நிகழ்ந்தவர்கள் நிகழ்த்துமாறு நிர்வாகத்தின் சார்பாக, கல்லூரியின் சார்பாக, சார்மார்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, உங்கள் எல்லோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله، ذلك هو الفضل الكبير. وقال النبي صلى الله عليه وسلم: إنما العلم آية محكمة وسنة قائمة وفريضة عادلة، أو كما قال عليه السلام. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வை சிறப்பித்து சிறப்பு வருகை புரிந்து இங்கே சனது வழங்க இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய ஷேகு தரீகத் அல்லாமா ஹஜ்ரத் குப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்களே, சன்னது பெற இருக்கின்ற பாசத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய இளம் உலமாக்களே, உஸ்மானிய அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருந்தகைகளே, அதன் நிர்வாக பொறுப்பாளர்களே, மேடையிலேயும் சபையிலேயும் சமூகம் தந்திருக்கும் சங்கை மிகுந்த உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தனிப்பெரும் கருணையினால் சமுதாயத்திற்கு இந்த உலமாக்கள் அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு புனிதமான விழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சுருக்கமான நேரம், எனவே நேரத்தின் அருமை கருதி நான் சில வார்த்தைகளை இங்கே சொல்லி முடிக்க இருக்கிறேன். ஒரு ஆயத்தை நான் வாசித்தேன். அல்லாஹ் சொல்லுகிறான்: சும்ம அவ்ரஸ்னல் கிதாபல் லதீன இஸ்தஃபைனா, நாம் இந்த குர்ஆனை கொடுத்தோம். உலூமஹு வ அஹ்காமஹு வ அகாயிதஹு வ மஆனியஹு, குர்ஆனுடைய கருத்துக்களை, குர்ஆனுடைய சட்டங்களை, குர்ஆனுடைய தத்துவங்களை, குர்ஆனுடைய கொள்கைகளை நாம் கொடுத்தோம். அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களில் நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு கொடுத்தோம். இஸ்தஃபைனா என்று சொன்னால்
ஒரு பொருளில் இருக்கின்ற மாசுகள் அகற்றப்பட்டு தூசுகள் அகற்றப்பட்டு பரிசுத்தமாக தேர்ந்தெடுப்பதற்கு தான் இஸ்தஃபா என்று அரபியில் சொல்லுவார்கள். முஸ்தபா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. மாவை சல்லடையில் இட்டு சலிக்கிறோம், உமிகள் எல்லாம் மேலே நின்று கொண்டு கீழே மாவு அப்படியே விழுகிறது. விழுந்த மாவை திரும்ப எடுத்து சலிக்கிற போது அதில் இருக்கிற தூசுகள், அதில் இருக்கிற உமிகள் எல்லாம் நின்று கொள்ள நல்ல நைசான மாவு கீழே விழுகிறது. இதுதான் இஸ்தஃபா என்பது. தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்று, அது நயமாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த வார்த்தையை அல்லாஹ் நல்லவர்களுக்கு பயன்படுத்துகிறான், நாதாக்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறான், நபிமார்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறான், வானவர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாசி. மலாயிகத்துகளில் சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், மனிதர்களில் சில நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எனவே இந்த தேர்ந்தெடுப்புக்கு தான் இஸ்தஃபா. அவுரஸ்னல் கிதாபல் லதீ நஸ்தஃபைனா மின் இபாதினா. நம்முடைய அடியார்கள் என்றால் இந்த உம்மத்து முஹம்மதியாவில் ஒரு சிலரை நாம் தேர்ந்தெடுத்து குர்ஆனுடைய இல்மை அவர்களுக்கு நாம் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இவர்கள் அல்லாஹ்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். குர்ஆன் அரபி கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகின்ற மாணவர்கள், பட்டம் பெறுகின்ற ஆலிம்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ஆயத்து சொல்லுகிற உண்மை அதுதான். அவுரஸ்னல் கிதாபல் லதீ நஸ்தஃபைனா மின் இபாதினா. இதைத்தான் பிரிதொரு ஹதீஸிலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு நன்மையை அல்லாஹ் நாடுகிறானோ அந்த நன்மை நாடப்பட்ட அடியானுக்கு அல்லாஹ் மார்க்க விளக்கத்தை கொடுத்து ஆலிமாக ஆக்குகிறான். மார்க்க விளக்கத்தை கொடுத்து ஆலிமாக்கப்படுகின்றவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ்வால் கைரை நாடப்பட்டவர்கள் என்ற கருத்தை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே உலமாக்கள், பட்டம் பெறுகின்ற இந்த ஆலிம்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அதிலே குறைகள் எதுவும் சொல்லக்கூடாது, குறைகள் வந்துவிடவும் கூடாது. ஒரு கமிட்டியிலே ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியில் தரம் இல்லாத ஒருவரை, தகுதி இல்லாத ஒருவரை ஒரு பொறுப்பிலே நியமித்தால் அந்த கமிட்டியை குறை சொல்லுவார்கள். ஒரு தேர்தலிலே தகுதி இல்லாத ஒருவனை ஒரு தேர்தல் களத்திலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் குற்றம் சாட்டப்படுவார்கள். ஆக தேர்ந்தெடுப்பு மனிதர்கள் மூலமாக இருக்கிற போது எவன் தேர்ந்தெடுத்தானோ அவனை குறை சொல்லப்படும். உலமாக்களிடத்திலே ஏதாவது குறைகள் இருந்து அந்த குறைகளை விமர்சிக்கப்பட்டால் அது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானே அந்த தேர்ந்தெடுப்பிலே செய்யப்படுகிற குற்றம், அது அல்லாஹ்வின் மீது சுமத்தப்படுகிற குற்றம். எனவேதான் என்னுடைய வலிகள் அல்லது இன்னொரு ஹதீஸிலே என்னுடைய ஆலிம்களிடத்திலே யார் மோதுகின்றார்களோ, யார் பகைமை பாராட்டுகின்றார்களோ அவர்கள் என்னை பகைமை பாராட்டுகின்றார்கள், என்னை பகைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று ஹதீஸ் குதுசியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குர்ஆனுடைய இல்மை கொடுக்கப்படுகின்றவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சிறப்பான இல்மை குறித்து சொல்லுகிற போது நான் வாசித்த ஆயத்திலே இல்ம் என்பது மூன்றே மூன்று, இல்ம் என்பது மூன்று. ஆயத்தும் முஹ்கம
முஹ்கமத்துன், ஒன்று முஹ்கமான ஆயத்துகள். எந்த இல்மை கொடுக்கப்படுகின்றவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை சொல்லி வருகிறேன். ஆயத்தும் முஹ்கமத்துன், முஹ்கம் என்று சொன்னால் சட்டங்கள் கருத்துக்கள் தெளிவாக விளங்கும்படி சொல்லப்பட்ட ஆயத்துக்கள். ஆயத்தும் முஹ்கமத்துன். ஏனென்றால் குர்ஆனிலே முத்தஷாபிஹ் என்று இன்னொரு வகை இருக்கிறது. இதுவரை உலகத்திலே இந்த முத்தஷாபிஹான ஆயத்துக்கு இதுதான் அர்த்தம் என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொன்ன ஆலிம் யாரும் கிடையாது. இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் என்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர இதுதான் அதனுடைய கருத்து என்பதை உறுதியாக சொன்ன எந்த மனிதனும் உலகத்தில் பிறக்கவில்லை. எனவே முத்தஷாபிஹான ஆயத்துகளிலிருந்து தெளிவான சட்டங்களும் கருத்துக்களும் எடுக்க முடியாது என்பதனால் கல்வி கற்றுக்கொள்வதற்கு விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் உள்ளது ஆயத்தும் முஹ்கமத்தும். இதுதான் முஹ்கமான ஆயத்துக்கள். சுன்னத்துன் காயிமத்துன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்தான வழிமுறைகள். சுன்னத் என்று சொன்னால் அத்தரீகத்துல் மஸ்லூகத்து அல் மர்லியத்து ஃபித்தீன், மார்க்க விஷயத்திலே அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட பெருமானார் அவர்களால் நடந்து காட்டப்பட்ட வழிமுறை எதுவோ அந்த வழிமுறைக்கு சுன்னத் என்று சொல்லப்படும். அந்த சுன்னத் என்று மட்டும் சொல்லவில்லை, சுன்னத்துன் காயிமத்துன். நபி அவர்களுடைய காலத்தோடு முடிந்து விட்டால் நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தியது சுன்னத்து தான். ஆனால் நபி அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலேயும் அது தொட்டு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுமானால் அதற்கு சுன்னத்துன் காயிமத்துன் என்று பெயர். இமாம் நின்று தொழுகிறாரா, நீங்களும் நின்று தொழுகுங்கள். இமாம் உட்கார்ந்து தொழுக வைக்கிறாரா, நீங்களும் உட்கார்ந்து தொழுகுங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி என்று தொடங்குகின்ற ஹதீஸிலே இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்தில் மரதுல் மௌத்திலே அவர்கள் இருந்த நேரத்தில் உட்கார்ந்து நபி அவர்கள் தொழுக வைத்தார்கள், சஹாபாக்கள் நின்று தொழுதார்கள். நபி அவர்களுடைய சுன்னத்து ரெண்டும் இருக்கிறது. பிந்தியது எதுவோ அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பின்வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபழ் தாபிஈன்கள் தொட்டு தொடர்ந்து இதே சுன்னத்தை பின்பற்றப்படுமையானால் அது சுன்னத்துன் காயிமத்துன். எத்துணை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் செய்தார்கள். அபூபக்கர் அவர்களும் இப்படித்தான் செய்தார்கள். உமர், உஸ்மான், அலி அவர்களும் இப்படித்தான் செய்தார்கள் என்று அறிவிக்கப்படுகின்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்துக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்துக்கள் எத்தனை இருக்கின்றன. எனவே நபி அவர்களால் காட்டப்பட்டு நபி அவர்களால் வழிமுறைப்படுத்தப்பட்டு தொடரப்பட்ட சுன்னத்து எதுவோ அதற்கு சுன்னத்துன் காயிமத்துன் என்று சொல்லப்படும். நாம் அஹ்லு சுன்னத் என்று சொன்னால் இது போன்ற சுன்னத்தை பின்பற்றுகின்றவர்கள் தான். எங்கேயாவது ஒரு ஹதீஸ் கிடைச்சுன்னா உடனே ஹதீஸ் எடுத்து பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல நாம். நபி அவர்கள் செருப்பு போட்டு தொழுதார்கள், ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸ் இருக்கிறது. அஹ்ல ஹதீஸ் என்று சொல்லுகின்றவன் அப்படியே அதை பின்பற்றுவான். என்னடா ரசூலுல்லாஹ் இப்படி செருப்பு போட்டு தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, நானும் செருப்பு போட்டு தொழுகிறேன்னு சொல்லுவான். அந்த செருப்பை போட்டு தொழுதார்கள். அதற்கு பின்னாலே அவருடைய கடைசி காலகட்டத்தில் எப்படி செய்தார்கள்? சட்டங்களிலே மன்சூக் என்று ஒன்று இருக்கிறது, நாசிக் என்று ஒன்று இருக்கிறது. முன்னாலே இருக்கிற சட்டங்கள் நீக்கம் செய்யப்பட்டு பின்னாலே இருக்கிற சட்டங்கள் நிரந்தரப்படுத்தப்படுமையானால் பின்னாலே வருகின்ற சட்டத்திற்கு நாசிக் என்று பெயர். இதையெல்லாம் புரியாமல் இமாம்கள் செய்கின்ற இந்த இஜ்திஹாதுகளை எல்லாம் தூர எறிந்து விட்டு நபி அவர்கள் செய்தால் நாமும் செய்வோம் என்று சொன்னால் இப்படியும் ஹதீஸ்கள் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே நபி அவர்கள் மட்டும் நடைமுறைப்படுத்தியது அல்ல, நபி அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு சஹாபாக்களால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்ட சுன்னத்துகள் எதுவோ அந்த சுன்னத்தை சார்ந்தவர்கள் தான் நாம் அஹ்லு சுன்னத் என்று சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சுன்னத்துன் காயிமத்துன், இது இல்மு, கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற இல்மு சுன்னத்துன் காயிமத்துன். நான் சுருக்கமாக சொல்லி வருகிறேன். இல்ம் என்பது 3
ஃபிக்ஹ்னுடைய சட்டங்கள். இந்த மூன்று தான் இல்ம் என்பது. இந்த இல்ம் வமா வராஅ ذلك فهو فضل. இது அல்லாதவைகள் மேல் மிச்சமானவைகள் என்று ஒரு அர்த்தம் ஃபضل என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. இன்னொன்று ஃபضل என்று சொன்னால் அது விரும்பத்தக்கது என்ற அர்த்தமும் இருக்கிறது. ரெண்டு அர்த்தமும் இங்கே கொடுக்கலாம் என்று முஹத்திஸீன்கள் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். இது அல்லாத இல்முகள், துறை சார்ந்த கல்விகள், பொது கல்வி, இவைகளெல்லாம் விரும்பத்தக்கதுதான், உதரப்பட வேண்டியவைகள் அல்ல. அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் படைக்க போகின்ற எல்லா படைப்புகளுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தான். அதனுடைய இயக்கங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தான். அதனுடைய ஆக்கங்கள், அழிவுகள், அகமியங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்தான் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லிக் கொடுத்தால் உள்வாங்கிக் கொள்ளுகிற பக்குவத்தை அல்லாஹ் அங்கே அமைத்து வைத்தான். இந்த கட்டைக்கு சொல்லிக் கொடுத்தால் ஏறாது, உள்வாங்கிக் கொள்ளாது. இந்த மைக்குக்கு சொல்லிக் கொடுத்தால் அது உள்வாங்கிக் கொள்ளாது. ஆனால் மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு கல்வி போதிக்கப்பட்டால் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் அவனிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறான். இதுதான் அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அரபியிலே இஸ்திஅதாதை வைத்து படைத்தான் என்று சொல்வார்கள். இது உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளை பற்றியும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார் என்றால் இதிலே மார்க்கமும் இருக்கிறது, பொது கல்வியும் இருக்கிறது, துறை சார்ந்த எல்லா கல்விகளும் இதுக்குள்ளே இருக்கின்றன. எல்லாமே பாராட்டுக்குரியதுதான், அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள் தான். இந்த வகையிலே பார்க்கிற போது அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா கல்விகளுமே பாராட்டுக்குரியதுதான். ஆனால் அது பொது கல்வி, எல்லோருக்கும் கிடைக்கும். நல்லவனுக்கும் கிடைக்கும், கெட்டவனுக்கும் கிடைக்கும், காஃபிருக்கும் கிடைக்கும், முஸ்லிம்களுக்கும் கிடைக்கும். ஆனால் முஸ்லிம்களிலே, அதுவும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற கல்வி இருக்கிறதே, அவ்ரஸ்னல் கிதாப் அல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா, நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த சிலர்களுக்கு மட்டும் நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இது பொது கல்வி அல்ல, இது மார்க்க கல்வி. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்கள். இன்னமல் இல்மு ஆயத்துன் முஹ்கமத்துன் வ சுன்னத்துன் காயிமத்துன் வ ஃபரீலத்துன் ஆதிலத்துன் வ மா வராஅ ذلك فهو فضل. ஃபضல் என்று சொன்னால் படிச்சுக்குங்க. மேல்மிச்சமானதுன்னா நஃபில் தொழுகை இருக்குது, ஃபர்ல் அல்லாத தொழுகைகள் தாராளமாக தொழுகுங்க. அதுக்காக வேண்டி ஆர்வம் ஊட்டுறோம், தொழுகுங்க, தொழுகிறது நல்லதான், எவ்வளவு வேணாலும் தொழுகுங்க. ஆனால் அதையே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஃபர்லுகளை எல்லாம் காற்றிலே விட்டு விடாதீர்கள். சுன்னத்தை கொண்டு அமல் செய்து கொண்டு, நஃபில்களை கொண்டு அமல் செய்து கொண்டு, முஸ்தஹப்புகளை கொண்டு அமல்கள் செய்து கொண்டு ஃபர்லுகளை காற்றிலே பறக்க விடுகின்றவன் அறிவாளி அல்ல. அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்படுகிற இல்ம் இருக்கிறதே, தேர்ந்தெடுத்து கொடுக்கிற இல்ம் இருக்கிறதே, இது மார்க்க கல்வி, குர்ஆனுடைய கல்வி. அந்த குர்ஆனுக்கு தேவைப்படுகின்ற ஹதீஸுகள், அதற்கு தேவைப்படுகின்ற நஹ்வு சர்ஃப் போன்ற இலக்கண இலக்கிய புத்தகங்கள் எல்லாமே அதற்கு தேவைதான். எனவே மதரசாக்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகிற இல்ம் இருக்கிறதே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுத்த அந்த குர்ஆனை, கைருல் கலாமி கலாமுல்லாஹ் என்று சொல்லப்படுகிற அந்த கைருல் கலாமை, கைருல் அம்பியாவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஜிப்ரீல், மலாயிகத்துகளிலேயே சிறப்புக்குரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக குந்தும் கைர உம்மத்தின் என்று சொன்னானே, சிறப்பான உம்மத்து, அந்த இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானே, அந்த வேதத்தினுடைய கைருல் கலாமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய ஞானத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் தந்த நிஅமத்தை நாசமாக்கி விடக்கூடாது. அங்கேயே அல்லாஹ்வும் சொல்லுகிறான், ஃபமின்ஹும் லாலிமுல் லினஃப்ஸிஹி, இவர்களிலேயே தங்களுக்கு தாங்களே அக்கிரமம் செய்து கொள்ளுகின்றவர்களும் இருக்கிறார்கள். ஃபர்துகளை விட்டுவிட்டு, சுன்னத்துகளை விட்டுவிட்டு, முஸ்தஹப்புகளை விட்டுவிட்டு தங்களுக்கு தாங்களே அநீதம் அளித்துக் கொள்ளுகிறவர்கள், ஹராமுகளை செய்து கொண்டு
வமின்ஹும் முக்தஸித். இதிலே சிலர்கள் சில வாஜிபுகளை ஃபர்துகளை மட்டும் செய்து கொள்ளுவார்கள், சிலதை விட்டு விடுவார்கள். சில சுன்னத்தை செய்வார்கள், பல சுன்னத்தை விட்டு விடுவார்கள். ஹராமுகளிலே கூட சிலதை செய்து விடுவார்கள், மக்ரூஹை செய்வார்கள். இது நடுநிலையானவர்கள். முக்தஸித், நடுநிலை என்றால் சிறப்பானவர்கள் அல்ல, மிக மோசமாக இருக்கக்கூடிய முந்தியவனுக்கும் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கின்ற மூன்றாமவருக்கும் இடைப்பட்டவன் இவன். மூன்றாமவன் வமின்ஹும் சாபிகும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ். நல்ல காரியங்களில் நன்மைகளை செய்வதில் தாஅத்து இபாதத்துகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு முந்தி செல்லுகின்றவர்கள் யாரோ அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள் ரப்பானியின் என்பதற்கு ஒரு அர்த்தம். ரப்பானியான ஆலிம் என்பவர்கள் ஃபர்துகளையும் செய்வார்கள், சுன்னத்து முஸ்தஹப்புகளையும் செய்வார்கள். மக்ரூஹுகளை மட்டுமல்ல, ஹராம் மக்ரூஹுகள் மட்டுமல்ல, சில ஜாயிஸான காரியங்களை கூட விட்டு விடுவார்கள். அல்லாஹ் பொருத்தம் இருக்கிறதோ இல்லையோ என்று பயந்து அதை கூட விட்டுவிடுவார்கள். சாபிகும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ். அந்த ரப்பானியான ஆலிம்களாக ஆகுங்கள். ذلك هو الفضل الكبير. இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் காலத்தின் கோலத்தால் குறைந்து கொண்டு போகிறார்கள். உலக கல்வியை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எண்ணிக்கையால் அதிகம் இருந்தாலும் கூட இங்கே ஒரே ஒருவர் இருந்தால் போதும், ஒரு சிலர்கள் இருந்தால் போதும், ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அங்கே ஹிதாயத்தை காட்ட முடியும். ஒரு விளக்கு போதும், 1000 விளக்குகளை பற்ற வைக்க முடியும். இங்கே கவுண்டிங் பெரியதல்ல, எண்ணிக்கை கூட வேண்டும் என்பதல்ல. உலக கல்வியை வைத்தால் மாணவர்கள் வந்து குமிகின்றார்கள். இந்த சமுதாயத்தின் மீது என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. இந்த சமுதாயம் செய்த இந்த மாடக்கேடான ஒரு வேலை உலமாக்களை நடுத்தரவிலே திருத்தி வைத்திருக்கின்ற சமுதாயம் தான் உலமாக்களுக்கு சரியான சம்பளங்களை, சரியான ஊதியங்களை கொடுக்காமல், பொருளாதார வலிமையை ஏற்படுத்தாமல் இந்த சமுதாயம் அப்படி வைத்திருக்கிற காரணத்தினாலே தான் இல்முக்கு வருகின்ற ஆசை இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்திற்கு என்ன செய்வது என்று பின்தங்குகின்ற நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு உஸ்மானிகள் பேரவையின் சார்பாக நடத்தப்பட்ட ஆய்வுரைகளில் சிலவற்றை நான் கேட்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கேட்டேன். உலமாக்கள் வெகுண்டு பேசினார்கள், வருத்தத்தோடு பேசினார்கள். உலமாக்களுக்கு இல்மு வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி பேசுகிற உலமாக்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால், இந்த சமுதாயம் அவர்களை புறக்கணித்து வாழ்வாதார ஆதாரங்களிலே அவர்களை குறைத்து வைத்திருக்கிற காரணத்தினாலே சமுதாய சேவைக்கு மக்கள் வருவதில்லை என்பதை ஆதங்கத்தோடு அதை எடுத்துக் கொண்டதை நான் கேட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மை அப்படித்தான். இதைவிட ஒரு சிறப்பான இல்மு வேற எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கூட நாம் கூட்டத்தை பெருக்க வேண்டும், நபர்கள் அதிகமாக வேண்டும், கவுண்டிங் அதிகமாக வேண்டும் என்று நாம் தேடவில்லை. அல்லாஹ் ஒருவர் மூலமாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு அடுத்த அந்த வருஷத்திலேயே, முதல் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம் இந்த உலகத்திற்கு கிடைத்த பலன்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல பெரியவர்களே. எனக்கு சொல்லுவதற்கு நேரமில்லை, ஒரு சின்ன பட்டியலை தருகின்றேன். அவர்கள் மூலமாக இந்த உலகம் எவ்வளவு பலன்களை அடைந்திருக்கின்றன. அதற்கடுத்த நூற்றாண்டிலே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய சேவைகள் அந்த நூற்றாண்டிலே இருந்த மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுகின்ற செயல்பாடுகளாக இருந்திருக்கின்றன. அதற்கடுத்த கட்டத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மக்களை திருத்துவதற்காக வேண்டி பல முஃபஸ்ஸிர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற நிறைய முஹத்திஸ்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அதற்கடுத்த காலகட்டத்தில் அபூபக்கர் பாக்கில்லானி 4வது நூற்றாண்டிலே பிறந்து இந்த உலகத்தினுடைய மகா சாதனையை செய்திருக்கின்றார்கள். பொது கல்வியையும் பெற்று மார்க்க கல்வியையும் போதித்து மக்களை நல்வழிப்படுத்திய மகான் அபூபக்கர் பாக்கில்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதற்கடுத்து 5வது நூற்றாண்டிலே அவர்களுடைய காலத்திற்கு அடுத்து தொட்ட காலத்திலேயே அல்லாஹ்
பெரிய மகான் தத்துவ பேரறிஞர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருவர் உருவானார். உலகம் முழுவதற்கும் அவர்கள் ஒளிமயமாக ஆக்கினார்கள். 5வது நூற்றாண்டிலே 6வது நூற்றாண்டில் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு, தௌஹீதுக்கு, குர்ஆனை தொடாமல் ஹதீஸுக்குள்ளே போகாமல் அறிவு ரீதியாக 1000க்கும் மேற்பட்ட ஆதாரங்களை அடுக்கிய மகான் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் தந்தான். ஒரு நூற்றாண்டுக்கு இந்த ஒருவர் போதும் மகா பெரிய சேவைகளை செய்வதற்கு இவர்கள் மட்டும் போதும். அதற்கடுத்த நூற்றாண்டிலே இப்னு தகீக்குல் ஈத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். அதற்கடுத்த 7வது நூற்றாண்டிலே இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகின்றார்கள். அதற்கடுத்த 8வது நூற்றாண்டிலே இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். அதற்கடுத்த நூற்றாண்டிலே முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகின்றார்கள். அதற்கடுத்தபடியாக முஜத்தித் அல்ஃபசானி சையத் அஹ்மது சர்ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அக்பருடைய தீன இலாஹியை முறியடித்து ஹக்கை சத்தியத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டிய மகான் முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 11வது நூற்றாண்டிலே அவர்கள் தோன்றினார்கள். இந்த 1000 ஆண்டுகளுக்கு அவர்களை முஜத்தித் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த கட்டத்திலே அடுத்த நூற்றாண்டிலே ஷாஹ் வலியுல்லாஹி தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்திய நாட்டிலே தோன்றி ஹதீஸனுடைய கல்வியை ஞானங்களை இந்த இந்திய நாடு முழுவதும் பரப்பிய பெருமைக்குரிய மகான் ஷாஹ் வலியுல்லாஹி தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தத்துவ பேரறிஞர். இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்றவர்களை படைத்தார். போதும் 100 பேர் இருக்க வேண்டும், 1000 பேர் இருக்க வேண்டும் என்பதல்ல. படிப்பார்கள் 1000 பேர்கள், 10,000 பேர்கள், லட்சம் பேர்கள் படிப்பார்கள், ஓதுவார்கள். ஆனால் அங்கிருந்து ஒரே ஒரு முத்து விலை உயர்ந்த மாணிக்கம், அதன் மூலமாக இந்த உலகம் பயன்பெறும். சில பேர் நினைப்பார்கள் மதரசாவிலே ஒரு காலத்தில் தலமாக்கள் உலமாக்களுக்கெல்லாம் சிறப்பு இருந்தது, மரியாதை இருந்தது, சரிதான். இன்னைக்கு இருக்கிற ஆலிம்சாக்கள்லாம் சரியா தொழுக கூட மாட்டேங்கிறாங்க, சரியா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு போய் இந்த மதரசாவையெல்லாம் வைக்கணுமா, இப்படி நடத்தணுமா, பல லட்சம் ரூபாய்களை செலவழிக்கணுமா அப்படின்னு கூட பரவலான எண்ணம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொன்ன கருத்தை நினைவு வையுங்கள். மரத்தில் எல்லா பழமும் நல்லா இருக்காது, 1-2 சொத்தைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக வேண்டி மரத்தை வெட்டி விடுவது அறிவுடைமை அல்ல. அந்த மரத்தை வளர்க்க வேண்டும், சொத்தைகளாக இருந்தால் ஓரத்தில் வைக்க வேண்டும், இதுதான் அறிவுடைமை. ஷேக் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சின்ன ஹிகாயத் ஒன்றை எழுதுகிறார்கள். ஒரு பாதுஷா வேட்டைக்காக வேண்டி புறப்பட்டு பயணம் செல்லுகிறான், பரிவாரங்களோடு செல்லுகிறான். மாலை நேரம் மண்மித்ததற்கு பின்னால் இருண்டு போவதற்கு முன்னாலேயே, இருட்டு வருவதற்கு முன்னாலேயே தர்பாருக்கு சென்று விடலாம் என்று திரும்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே வழியிலே கிரீடத்தில் இருக்கின்ற ஒரு விலை உயர்ந்த முத்து கீழே விழுந்து விட்டது. தேடிக்கொண்டே இருந்தார்கள், தேடினார்கள், போற வழி வர்ற வழி எல்லா இடத்திலையும் தேடினார்கள், முத்து காணோம். மக்ரிபுடைய நேரம் ஆன உடனே தன்னுடைய பரிவாரங்களிடத்திலே, பணியாட்களிடத்திலே சொன்னார், எல்லா கல்லையும் அள்ளிட்டு தர்பாருக்கு வாங்கன்னு போயிட்டார். தர்பாருக்கு எல்லா கல்லையும் கொண்டு போனாங்க. இவங்க எந்த வழியில நடந்து போனாங்களோ அந்த வழியில் இருக்கக்கூடிய கற்களை, பொடி கற்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் தர்பாரில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அங்க எல்லாம் பொறுக்கி பார்க்கும்போது கடைசியில் அதுக்குள்ள ஒரு முத்து இருந்தது. இதை எழுதிவிட்டு இமாம் ஷஹதுத்தீன் ஷீராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதிலே ஒரு நல்லவர், அதிலே ஒரு மகான், அதிலே ஒரு ரப்பானி இருப்பார். அவர் யார் என்பதை பொறுக்கி எடுத்து பார்க்க வேண்டும். இத்துணை கற்கள் நமக்கு தேவையில்லையானாலும் இந்த முத்து நமக்கு தேவை என்பதை சொல்லி சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சிலராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களின் மூலமாக மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அவர்களிலே
கண்ணியத்திற்குரியவர்களே, சமுதாயத்திற்கு இவர்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றார்கள். சனது வர இருக்கின்ற இளம் ஆலிம்களுக்கு நானும் சில கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுகின்றேன். சமுதாயத்தினுடைய நாடியை பிடித்து செயல்படுங்கள். சமுதாயத்தினுடைய நாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு வைத்தியன் ஒருவன் நோயாளியினுடைய கையை பிடிக்கிற போது என்ன கோளாறு இருக்கிறது, எதை சரி செய்ய வேண்டும், எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எந்த அளவு மருந்து கொடுக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த உடல் திருத்தம் பெறும் என்றெல்லாம் யூகித்துக் கொண்டுதான் அவன் சிகிச்சையை தொடருவான். சமுதாயத்தினுடைய நாடியை பிடித்து அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய மருத்துவர்களாக, மானசீக மருத்துவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே மக்களை திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்கள் எப்படியோ அப்படித்தான் சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். கல்ப் என்பது உடலிலே இருக்கிறது. அது சீர்திருந்தி விட்டால் உடல் உறுப்புகள் எல்லாமே சீர்பட்டுவிடும். அது சீர்கட்டு விட்டால் உடல் உறுப்புகள் எல்லாம் சீர்கட்டு போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சமுதாயம் இருக்கிறதே, அவர்கள் உடல் உறுப்புகளை போல இருக்கின்றார்கள். அவர்களுடைய நாடி துடிப்பாக ஆலிம்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். ஹார்ட் இருக்கிறது, கல்ப் இருக்கிறது. அது கட்டு போய்விட்டால், நீங்கள் கட்டு போய்விட்டால் சமுதாயம் கட்டு போகும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் நல்லவர்களாக இருப்பார்கள். கல்வி எப்படியோ அப்படித்தான் உடல் உறுப்புகள். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம். சமுதாயத்தை திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் கொண்டிருக்கின்ற உலமாக்கள் தங்களை திருத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது கொடுக்கப்படுகிற சனது உங்களுக்கு நீங்கள் முத்தாலா செய்யலாம், கிதாபுகளை பார்க்கலாம், விஷயங்களை புரிந்து கொள்ளலாம், அதை புரிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு அடையாளமே தவிர நீங்கள் படுத்த ஆலிமாக மாறிவிட்டீர்கள், பேரறிஞர்களாக உருவாகிவிட்டீர்கள் என்பதற்காக அர்த்தமல்ல. காலமெல்லாம் எல்மை தேடுகின்ற தாலிபுல் இல்மாக நானும் இருக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். இதற்கு பிறகு நம்மை அவனுடைய வழியிலே ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது. நாம் எப்படியோ அப்படித்தான் நாம் சீர்திருத்த வேண்டிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. சோப்பு இருக்கிறது. இந்த சோப்பு துணியிலே அழுக்கை போக்குவதற்காக வேண்டித்தான் சோப்பு. அந்த சோப்பே அழுக்காகி போனால் துணியிலே மீண்டும் அழுக்கு சேருமே தவிர துணியை சுத்தம் செய்ய முடியாது. அதே போன்றுதான் நம்மிடத்திலே அழுக்கு இருக்குமையானால், நம்மிடத்திலே குறைகள் இருக்குமையானால் மற்றவருடைய குறைகளை திருத்த முடியாது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே தங்களுக்கு தாங்களே அக்கிரமங்கள் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றானே, அல்லாஹ் அவர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. சாபிகும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நன்மைகளின் பக்கம் முந்தி செல்லுகின்ற நல்லவர்கள், நாதாக்கள், நபிமார்களுடைய வழியிலே செல்லுகின்ற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஈருலக பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுத்து இளம் மௌலவிகளுக்கு மென்மேலும் இல்மையும் அமல்களையும் ஆதாபுகளையும் ஒழுக்கங்களையும் கொடுத்து தன்னுடைய பொறுப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. தன்னுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்துருவானாக. அவர்கள் ஓதுவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுவனபதியை தந்தருள்வானாக. அவர்களை உருவாக்கிய உஸ்தாதுகளுக்கும் தகுந்த கூலிகளை அல்லாஹ் நிறைவாக தந்தருள்வானாக. இவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த நிர்வாகிகளுக்கு தகுந்த கூலிகளை நிறைவான முறையிலே அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சபையினுடைய நிறைவான ஒரு கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சனது வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு
ஆசிரியரை சொல்லி துவா செய்து இன்ஷா அல்லாஹ் சபையை நிறைவு செய்வார்கள். சனது வழங்கப்படுவதற்கு முன்னாலே மாணவர்களுக்கு இங்கே உள்ள பெருமக்கள் தங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக அவர்கள் சில பரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பரிசுகளை இவ்வருடம் மௌலவி ஆசிம் உஸ்மானி சந்தர்ப்பம் பெறுபவர்களுக்கு நமது உஸ்மானிய அரபிக் கல்லூரியின் சார்பாக பரிசுகள் வழங்கப்படுகின்றது. அந்த பரிசுகள் 6 பரிசுகள் வழங்கப்படுகின்றது. 1வது ராவல் பேக், 2 கொலை, 3வது அனிபாஸ், 4வது பரிகாரம், 5வது கிளாஸ், 6வது மோதியம். வரிசையாக ஆசிம் உஸ்மானி பட்டம் பெறுகிறது. மௌலவி ஆசிம் ஜீனா முகமது ஆலிம் ஆசிம் உஸ்மானி வரிசையாக வாங்கிக்கலாம். மௌலவி ஆசிம் சாஹிப் அப்துல் பாதிஷா ஆலிம் பாதிஷ் உஸ்மானி. மௌலவி ஹாஃபிஸ் எம் அப்துல் ரஹீம் ஆலிம் பாதிஷ் உஸ்மானி. மௌலவி ஹாஃபிஸ் கேஏஜே சாஹிப் அப்துல் ஆலிம் பாதிஷ் உஸ்மானி. अस्सलामुअलैकुम. திருப்பூர் ஜின்னா கார்மெண்டர் உரிமையாளர் முகமது ஜலால் அவர்கள் ஈசக்கவுண்டு எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பாசில் மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்குகிறார்கள். அவருடைய நாட்டை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்தார்கள். उस्मानिया अरबी कॉलेज शेख हदीस मौलाना हाफिज कारी हाज मोहम्मद के पास देवल मानवர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள். மௌலவி ஹாஃபிஸ் ஏஎஸ் முகமது இஸ்மாயில் உஸ்மானி. மௌலவி ஹாஃபிஸ் சி முகமது முஸ்தபா ஆலிம் ஆசிம் உஸ்மானி. मौलवी हाफिज एचएम अहमद इब्राहिम मसलकी फाजिल उस्मानी. मौलवी हाफिज पीएस जलालुद्दीन आरिफ फाजिल उस्मानी. मौलवी हाफिज अलहाज एचए मोहम्मद यूसुफ आली फाजिल उस्मानी. மௌலவி ஆலிம் உஸ்மானி சனத் பட்டம் பெறுபவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மௌலவி ஹாஃபிஸ் எம் முகமது நசீர் உஸ்மானி. மௌலவி எம் முகமது இப்ராஹிம் உஸ்மானி. மௌலவி ஆலிம் அஹமது உஸ்மானி. சரி பிஸ்மில்லாஹ் போலாம் போடுறது. இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றது. சாகுல் ஹமீது மேலப்பாளையம்.
சாகுல் அமீன் அஷ்ரஃப் அலி 5வது ஜும்ரா அஷ்ரஃப் அலி ஆதில் முஹிதீன் மேலப்படை வண்டி நேரத்துக்கு என்ன பேசிக்கிறேன் செல்போன் பேசிட்டு இருக்கிறோம்